இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னோட மனசு படுற பாடு உனக்கு புரியும் நினைக்கிற ஆத்தா. 1000 கண்ணுல ஒரு கண்ணு, அந்த குரல் என் தாடிகாரனோட இல்லாம அந்த துஷ்ட சக்தியோட வேலையா இருந்தா அந்த மாயைய நீ அழிச்சிரு. ஒரு நிமிஷம் தாடிகாரனோட குரலை கேட்டதும் நான் தடுமாறிட்டேன். ஆத்தா, நல்ல வேலை நீ என்னைய காப்பாத்திட்ட. இனி எந்த தடை வந்தாலும் நாம நம்ம பயணத்தை நிறுத்தவே கூடாது. ஆத்தா, என்னோட நிலைமைய பாத்தியா? என்னை விட ராணி பாவம். பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எந்த சுகத்தையும் அனுபவிக்காதவ. அவளுக்கு வேம்பு சேரும், அவ வயித்துல வளர குழந்தையும் தான் உலகம். அவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஆபத்தை போக்க அவ எவ்வளவு பெரிய ஆபத்தான விரதத்தை மேற்கொண்டு போயிருக்கா. நீதான் அத்தா அவளுக்கு துணையா இருந்து அந்த பயணத்துல எந்தவித தடையும் வராம பாத்துக்கணும். பொம்மி, வா. நான் நிர்விகற்ப சமாதி. எதற்காக என்னை அழைத்தீர்கள்? நான் விகற்ப சமாதி. எதற்காக என்னை அழைத்தீர்கள்? நான் சஞ்சீவினி சமாதி. எதற்காக என்னை அழைத்தீர்கள்? என் தங்க ராணி காளி வேஷம் போட்டுக்கிட்டு தலையில 1000 கண் பானையோட காளி கோயிலுக்கு போயிருக்கா. என்னால் அவளுக்கு நேரடியா உதவி செய்ய முடியாது. அவ காளி கோயிலுக்கு போய் சேர்ற வரைக்கும் நான் அவ முகத்தையோ அவ என்னோட முகத்தையோ பார்க்கவே கூடாது. ஆனா அவளோட பயணத்தை தடுக்க துஷ்ட சக்திகள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் முறியடிச்சு அவ எப்படியாவது 50 குழுவை பார்த்தாகணும். அதுக்கு நீங்க 3 பேரும் தான் அவளுக்கு உதவியா இருக்கணும். அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். தயவு செஞ்சு எனக்காக என் தங்கையோட பயணத்துக்கு உதவி பண்ணுங்க. நீ கவலைப்படாத பொம்மி. புனித ஆத்மாவான நீ எங்க கிட்ட வச்ச வேண்டுதல நாங்க 3 பேரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். ஆனால் நாங்கள் திரும்பி வரும் வரைக்கும் காயகல்ப சமாதியை உருவாக்கி அதில் நீ இருந்து எங்களை இயக்கினால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த துஷ்ட சக்திகளை எதிர்க்கும் அதீத சக்தி கிடைக்கும். ஆமா பொம்மி, அதுக்கான வேலையை தொடங்கு. நாங்க ராணிக்கு பாதுகாப்பா இருப்போம். அங்க நம்பூதிரி பூஜையை ஆரம்பிச்சுட்டான். ராணி 1000 கண் பானையோட காளி கோயிலை நோக்கி போயிட்டு இருக்கா.
பொம்மி ராணிக்கு உதவியா இருக்கணும்னு 3 சமாதிகளை உயிர்ப்பிச்சு அனுப்பியிருக்கா. அவங்க 3 பேரும் வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. போற போக்க பார்த்தா அவங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டு உன் கட்டுப்பாட்டுல இருக்கிற சித்தார்த்தை மீட்டுட்டு போயிருவாங்க போல இருக்கே. என்ன சொல்ற? ஆமா, அவங்க 3 பேருமே நம்பிக்கையோட எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பொம்மையும் நம்பூதிரியும் ஒரே நேரத்துல தன்னுடைய ஆத்ம சக்தியை வெளிப்படுத்துறதுனால அவங்களுடைய வீரியம் ரொம்பவே அதிகமா இருக்கு. நாம அவங்களோட காரியத்தை தடுக்கணும்னா பொம்மி நம்பூதிரி இவங்களோட ஆத்ம சக்தியை தடுத்து நிறுத்தணும். அப்பதான் ராணியோட பயணத்துல இடையூறு ஏற்படும். அப்பதான் அவங்களோட சக்தியும் பலவீனமாகும். நீ நினைச்சதை உன்னால சாதிக்க முடியும். அகோர அதிபதியே, என்னோட அச்சன் அந்த வீட்ல செய்யற பூஜையை எப்படியாவது தடுத்து நிறுத்து. அதுக்கப்புறம் அந்த பொம்மியோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டலாம். ஒரே நேரத்துல அவங்க 2 பேரையும் நான் தடுத்து நிறுத்துவையாச்சு. நீ அப்போதான் இந்த அகோர அதிபதி யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ராணி அழிக்கிற வேலையை அந்த கமண்டலம் பார்த்துப்பான். அச்சன் நம்பூதிரி அழிக்கிற வேலைய நான் பார்த்துக்கிறேன். அகோர அதிபதியே, உடனே அதுக்கான வேலையை ஆரம்பி. கிரீம் காளி, ஓம் கிரீம் காளி, ஓம் கிரீம் காளி. எனக்கான வேலை என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன். ராணிய காட்டு. நீ ராணியோட கவனத்தை தசை திருப்பி அவ தலையில இருக்கிற 1000 கண் பானைய அவ கையாலேயே கீழே தரையில வைக்கணும். அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அந்த ராணி சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப அதிபுத்திசாலி. அவளை ஏமாத்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. நீ எப்படியாவது நடிச்சு அவளை ஏமாத்தி அவ தலையில இருக்கிற பானைய கீழே இறக்க வச்சுட்டா மட்டும் போதும். மத்தத நான் பாத்துக்கிறேன்.